ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது சர்க்கரையாளர்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். உடற்பயிற்சி எல்லோருக்கும் அவசியம் என்றால் இன்சுலின் சார்ந்த நீரிழிவுக்காரர்களுக்கும் இன்சுலின் சாரா நீரிழிவுக்காரர்களுக்கும் மிக மிக அவசியம். சர்க்கரையாளர்கள் உடற்பயிற்சியின் போது சில விஷயங்களை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை பார்ப்போம். உடற்பயிற்சிகளை 2 விதமாக கூறலாம். 1. ஏரோபிக் உடற்பயிற்சிகள், நடத்தல், மெல்லோட்டம், சைக்கிள் ஓட்டுதல், நீந்துதல், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள். இந்த பயிற்சிகளுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படும். 2. சாதாரண உடற்பயிற்சிகள், குனிந்து நிமிர்ந்து கை கால்களை ஆட்டி செய்வது. டைப் 1 நோயாளிகள் கவனத்துக்கு. 1. இவர்கள் ஊசி வலி இன்சுலின் சிகிச்சைகள் மேற்கொள்பவர்கள். இவர்களுக்கு உடற்பயிற்சி பலன் தருவது. எந்த அளவு இன்சுலின் கொடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்தது. இவர்களுக்கு இரத்த சர்க்கரை 200 மில்லிகிராம் டெலி அளவுடன் கீட்டோனும் இருந்தால் அல்லது இரத்த சர்க்கரை மட்டும் 300 மில்லிகிராம் அதற்கு மேல் இருந்தால் உடற்பயிற்சியை தவிர்க்கவும். 2. 100 மில்லிகிராம் விட இரத்த சர்க்கரை அளவு குறைந்திருந்தால் மாவுச்சத்து உணவுகளை எடுத்துக்கொண்ட பின்னரே உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 3. உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தாத உடல் பாகத்தில் இன்சுலின் ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்வதாக இருந்தால் அதற்கு முன் எடுத்துக்கொள்ளும் இன்சுலின் அளவை குறைக்கவும். இதற்கு டாக்டரிடம் ஆலோசனை பெறவும். 4. இன்சுலின் வேலை செய்யும் உச்சக்கட்ட நேரத்தில் உடற்பயிற்சியை தவிர்க்கவும். 5. கார்போஹைட்ரேட் உணவுகள் உடற்பயிற்சி செய்யும் போது அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாழ்நிலை சர்க்கரை நிலை ஏற்பட்டால் உதவியாக இருக்கும். 6. உடற்பயிற்சிகளுக்கு முன் வார்ம் அப் பயிற்சிகள் செய்யவும். டைப் 2 நோயாளிகளை பொறுத்தவரை உடற்பயிற்சி சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதோடு ஏராளமான பலன்களை தரும். அதோடு உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் சேர்ந்தால் உடல் எடை குறையும். நீரிழிவு நோயாளிகள் கவனத்துக்கு. முதலில் உங்கள் டாக்டரை அணுகி ஆலோசனை பெற்ற பின்பே உடற்பயிற்சியை தொடங்க வேண்டும். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: வயதிற்கேற்ற பயிற்சிகள் யாவை? எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்யலாம்? நியூரோபதி இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் என்ன? தாழ்நிலை சர்க்கரையை பற்றி. கால்களில் புண்கள் இருந்தால், இதயத்தின் நிலைமை, தேவையான உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வது. மேலும் சில ஆலோசனைகள்: உடல் பயிற்சிக்கு முன் சர்க்கரை அளவை அறிந்து கொள்ளவும். உடற்பயிற்சியை போக போக அதிகரிக்கவும். உடனடியாக முழு நேரம் தீவிரமாக உடலை வருத்தி செய்யாதீர்கள். முதலில் 10 நிமிடம் வரை செய்து நிதானமாக அதிகரிக்கவும். நரம்புகள் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நடத்தல், ஓட்டம், ட்ரெட்மில் இவற்றை தவிர்த்து நீச்சல், சைக்கிள் போன்ற பயிற்சிகளை செய்யவும். சாப்பிட்டவுடன் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். உடற்பயிற்சியின் முன்பும் பின்பும் தண்ணீர் குடிக்கவும். களைப்பு, பலவீனம், மார்வலி, மூச்சுத்திணறல், நரம்பு தளர்ச்சி, நடுக்கம் ஏற்பட்டால் பயிற்சிகளை நிறுத்தி டாக்டரை அணுகவும். உடற்பயிற்சியின் போது எதையாவது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது கூடாது. நடப்பது சிறந்த எளிமையான பயிற்சி. 1 கிலோமீட்டர் ஆரம்பித்து பிறகு நிதானமாக தூரத்தை அதிகரிக்கவும். 30 நிமிடம் நடந்தாலே இரத்த சர்க்கரை அளவு குறையும். நடப்பதற்கு முன் லைட்டாக ஏதாவது ஆகாரம் உட்கொள்ளவும். சரியான சாக்ஸ், காலணிகளை அணியவும். பாதங்களில் காயம் உள்ளவர்கள் நீச்சல் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடலாம். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.